இப்போ ஒரு ஆள் தண்ணி அடிக்குதாண்டா சரியா, உங்களோட கடைக்கு வருதாண்டா, அவன் அடிக்டன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் அவன் மனசை மாற்றுறது உங்களோட வேலை. அதுக்காண்டி இவன் லூசன், இவன் அந்த தண்ணி அடிக்கிறான் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதாண்டி இல்லை, அவன்கிட்ட மைண்டை மாற்றி க்ரோசரி சாமான் வேண்ட வைக்கணும் இல்லைங்க. இதுக்கு தான் ஹராமன்னு சொல்கிறேன். அவங்கள வந்து முஸ்லீம் மக்கள் பெருசாக வந்து இந்த ஆல்கஹால் விற்கிற பிஸ்னஸில் வார இல்லை. அதெல்லாம் ஒரு பாவம் என்ன, சும்மா அடிக்ட்டுக்கு வந்து அந்த நடுவில் விற்று காசு உழைக்க பார்க்குற வந்து அது பாவம். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது. ஆஃப் லைசன்ஸ்ன்றது சிம்பிள், சின்ன விளையாட்டு வேலை. டெஸ்கோவில் வேலை செய்கிற சின்ன விளையாட்டு வேலை. வேறு கதையில் காய்ச்சி மெதுவாக மைண்டை மாற்றணும் என்ன. ஐயோ, வேலையை ஒழுங்கா செய்யணும். கஸ்டமர்ஸ் அடிக்டண்டா, இப்போ சின்ன பிள்ளை வந்து அந்த நடுகளும் ஸ்வீட்ஸ் வேண்டுதாண்டா, அவன் மைண்டை மாற்றணும். அவன் வந்து அடிக்டட் டு சுகர் அண்டு விளங்கிச்சா. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு விளங்கினதோ விளங்கி இல்லையாண்டு. அதுக்கு தான் முஸ்லீம் சொல்கிற ஹராமண்டு. அவங்க பெருசாக வந்து ஆல்கோஹால் விற்கிற இதுவெல்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிற இல்லை. சில பேர் அவன் பாகிஸ்தான் ஆகல் விற்கிற, நீங்கள் டெஸ்கோவில் கூட சொல்லலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் த ஆல்கோஹால் செக்ஷன் என்று சொல்லலாம். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு. கேட்டால் வந்து நான் முஸ்லீம், இஸ் ஹராம் டு டீல் வித் ஆல்கோஹால்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல தேவையில்லை, சொல்லலாம்ண்ணா. எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் ஒர்க் இன் தி செக்ஷன் செய்யலாம். அது செக்ஷன் நல்ல இதாண்டா வந்து அதுலேயும் வேலை செய்யலாம். ஒழுங்காக வேலையை செஞ்சால் என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. ஓகே, நான் என் குளோரியஸ் வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் நண்பன் செந்தூரன் வேல்பிள்ளை. See you, goodbye.